திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனை இந்த 4 ஆண்டு காலங்களில் மிகப்பெரிய சோதனை என்னன்னா அந்த யார் இந்த சார் பண்ணிக்கலாம் அதில் வந்து மறுக்க முடியாது. ஆனால் அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்ததுக்கான உண்மையான நோக்கம் இந்த ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா அவர் 4 மனைவி. ஞானசேகரன்ட்ட 5 வாகனம் இருக்குது. ஒரு தார் ஜீப் இருக்குது, ஒரு இனோவா கார் இருக்குது, ஒரு சாண்ட்ரோ இருக்குது, ஒரு குட்டி யானை இருக்குது, ஒரு ஜீப், இன்னொரு ஜீப் வச்சுருக்காரு. இந்த கோட்டூர்புரம் ரயில் நிலையம் மறைவில் உள்ள அண்டர் கிரவுண்ட் வாகன நிறுத்தத்தில் இவருக்கு வந்து முதல் மெயின் ஆதரவு 170வது வட்ட செயலாளர் சண்முகம். அவர் கண்ட்ரோலில் தான் ஞானசேகர் இருக்கார். தென் சென்னையில் இருக்கிற முக்கிய விழாக்களுக்கு பிரியாணி போடுறது ஞானசேகர் அடையார் பிரியாணி. சண்முகம் வந்து ஒரு அமைச்சரோட நேர்முக உதவியாளராக இருக்கார். அதனால் வந்து ஞானசேகரனுக்கு எல்லா விதமான சலுகையும் கிடைக்கிறது. அந்த அமைச்சர் யாரு சார்? இவர் ஒரு திமுக ஒரு பிரமுகர் வீட்டிலே திருடி மாட்டின்றார். குற்ற பின்னணி. அதிமுக எதிராக திமுக போராட்டம் பண்ணிட்டு அப்போ வந்து ஹைகோர்ட் எங்கே போச்சு? ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது எதிர்கட்சிகளோட தார்மீக உரிமை. எல்லாமே போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அவங்களை கையை கட்டி போட்டிங்கன்னா அப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே எல்லாம் போயிருக்கா மாதிரி தோணுது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்து இன்னும் முடிஞ்ச பாடா தெரில. அது இன்னும் யார் அந்த சார் எதிர்கட்சிகள்லாம் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும். நேற்று நடந்த விவாதங்களில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க வன்னியரசு அவர்கள் வந்து ஏன் அந்த சார் ஆளுநராக இருக்கக்கூடாதெல்லாம் முன்வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? யார் அந்த சார்? அடுத்து பிரதமர்னு கூட சொல்லுங்க. அமித்ஷா, நரேந்திர மோடி சொல்லிட்டே போகலாம். இது வந்து முடிவெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் திருமாவளவன் கரெக்ட் ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. கூட்டணி கட்சியாக இருந்தால் கூட யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கணும். விசாரணை வந்து கரெக்டாக நேர்மையாக போகணும். அந்த குற்றம் செய்தவர் தண்டிக்கப்படணும் அப்படின்னு ஒரு நேர்மையான ஸ்டாண்டை திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் திரும்ப எடுத்திருக்கார். ஆனால் திமுகவோட என்ன சொல்கிறது ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு ஷானவாஸ், வன்னி அரசு, ஆளு ஷானவாஸ் எல்லாம் இது திசை திருப்ப பார்க்குறாங்க. திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனை இந்த 4 ஆண்டு காலங்களில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெய்டு எல்லாம் வந்தால் கூட மிகப்பெரிய சோதனை என்னன்னா அந்த யார் இந்த சார் மேட்டர்லாம் அதில் வந்து மறுக்க முடியாது. அதை கடந்தும் போக முடியாது. ஆனால் இது வந்து இந்த வழக்கு அடுத்த கட்ட விசாரணைக்கு போச்சான்னா போல கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு போட வச்சானாங்க. முதல்ல கை உடஞ்சிருந்தாங்க, அப்புறம் கால் உடஞ்சிருந்தாங்க, அப்புறம் கட்டு தப்பான இடத்துல போட்டாங்க. இது எல்லாம் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா காலத்தில் எதையுமே மறைக்க முடியாது, எதையுமே ஹைட் பண்ண முடியாது. ஒரு அரசாங்கம் செய்யும் தவறுகள் உடனடியாக வெளியில் வந்துடும். ஒரு போலீஸ் செய்யும் தவறுகள் உடனடியாக வெளியில் வந்துடும். எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்க, எப்படி லீக் ஆச்சு, அது வந்து சிஸ்டம் எரர் எல்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த எஃப்ஐஆர் வெளியில் வந்ததுக்கான உண்மையான நோக்கம் அந்த பெண்ணை வந்து சிரமப்படுத்தணுங்கிறதுனால அந்த எஃப்ஐஆர் நம்ம பல விஷயங்கள் தெரியுது. அந்த எஃப்ஐஆரில் ஃபோன் நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணி வேறு பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குளறுபடியோட எடுத்துக்காட்டாக இருக்கே தவிர ஒரு சரியான நகர்வு அமர்வு போகிற மாதிரி தெரியல. சரி, எதிர்கட்சிகள் இந்த போராட்டம் பண்ணோம், கண்டிப்பாக பண்ணோம். ஏன்னா ஆளுங்கட்சியோட தவறை சுட்டி காட்டுறது எதிர்கட்சியோட வேலை. பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது திமுக துள்ளி குவிச்சது.
அதை நல்லா பயன்படுத்துது. திமுக மேலே குறை சொல்ல, ஒரு எதிர்கட்சியோட வேலை ஆளும் கட்சியோட தவறு சுட்டி காட்டும். அது இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் வந்ததுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு திமுக போராடி அதிமுகவுக்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துது. பொள்ளாச்சி விவகாரத்தை வந்து திமுக திறமையாக செயல்படுது. இப்போ அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எதிர்கட்சியான அதிமுக அண்ணாமலை எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். அதிமுக வந்து 4 வருஷம் தூங்கிட்டு இருந்தது, ஒன்றும் பண்ணல. திமுக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு பண்ணுது. இப்போ சுறுசுறுப்பாக இறங்கி அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சூடு போராதுன்னு தோன்றது எனக்கு. ஒரு எதிர்கட்சியாக அதிமுக பண்ணுறது போராது. அண்ணாமலை வந்து சுறுசுறுப்பாக இறங்கிட்டார் களத்தில். இறங்கி சாட்டை அடி, அது மகளிர் போராட்டம். இந்த பக்கம் பாமக வேற சௌமியாவை இறக்கி விட்டுது. குஷ்பு கைதானாங்க இன்னைக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, வேணுன்ட்டு இவங்களெல்லாம் கொண்டு போய் ஆட்டுக்கொட்டையில் அடைக்கிறாங்க. தட் இஸ் அண்ணாமலையோட ஆடு அப்படி, அண்ணாமலையோட ஆடுன்னு கிண்டல் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல அரசாங்கத்தோட செயல்பாடாக எனக்கு படலை. ஏன்னா அரசாங்கத்தின் மீது தவறு இருக்கு, ஆளுங்கட்சி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஞானசேகரன் வந்து ஒரு கட்சி சார்பு இல்லாத ஒரு குற்றவாளி அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம். ஏங்க நீங்கள் வந்து அரசாங்கத்தை குறை சொல்கிறீங்க? இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லை. அதான் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி சொன்னார், ஒரு பிக் பாக்கெட்டோ, ஒரு செயின் திருடோ, ஒரு ராபரியோ, ஒரு பர்க்லரியோ நடந்ததுன்னா நீங்கள் போலீஸை குறை சொல்லலாம். போலீஸ் லா அண்ட் ஆர்டர் கெட்டு போச்சு. ரேப், பாலியல், கொலை, இதெல்லாம் எமோஷனல் டிஸ்டர்பன்சஸ். சட்ட ஒழுங்குல வராது. அவனுடைய மனநிலை. இப்போ வெஸ்ட் பெங்காலில் அந்த பயிற்சி டாக்டர் பாலியல் துன்பத்திற்கு ஆராயி கொலை செய்யப்பட்டார். பண்ணவன் யாரு? அங்கேயே இருந்தவன். குடிச்சிட்டு ஒரு விபச்சார வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு திருப்பி இந்த டாக்டரை பார்த்து திருப்பி பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த டாக்டரை கொலை பண்ணான். இது வந்து ஒரு மென்டல் டிஸ்டர்பன்சஸ். அதான் அந்த உயர் அதிகாரி சொன்ன மாதிரி ஒரு ராபரியோ, பிக் பாக்கெட்டோ அதெல்லாம் சட்டம் ஒழுங்கில் வரும். இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கில் வராது. இது போலீஸ் வந்து பின்னாடியே ஒரு ஆள் பின்னாடி போனோம்னா 4 போலீஸ் வேணும். ஸோ இது சட்டம் ஒழுங்கில் வராது. இது வந்து ஹியூமன் சைக்காலஜி. சரி, இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறவனை வந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி மானிட்டர் பண்ணோம், வாட்ச் பண்ணோம். நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸ் பாதி போலீஸ் ஃபோர்ஸு மந்திரி வீட்லேயும் அமைச்சர் வீட்லேயும் சேவகம் பண்ணுறது தான் இருக்குது. பாதி போலீஸ்காரன் பந்தோபஸ்து டியூட்டி போயிடுறாங்க. மக்களுக்கான பாதுகாப்பு கொடுக்குற போலீஸ் ஸ்ட்ரென்த் இல்லை. இந்த ஞானசேகரன் பார்த்தீங்கன்னா அவர் 4 மனைவி. ஒரு மனைவி அடையாறில் உள்ள 2 சக்கர விற்பனை கடையில் வேலை பண்ணுறாங்க. 2வது மனைவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க ஒரு பேராசிரியருக்கு உதவியாளராக இருக்காங்க. அதை வச்சு தான் உள்ளே போயிட்டு வந்தார். 3வது மனைவி அடையாறு காந்தி நகரில் முதல் பிரதான சாலையில் ஷான் குவாரிகளுக்கு தள்ளுவண்டி பிரியாணி கடையை பார்த்துக்கிறாங்க. ஞானசேகரன்ட்ட 5 வாகனம் இருக்குது. ஒரு தார் ஜீப் இருக்குது, ஒரு இனோவா கார் இருக்குது, ஒரு சாண்ட்ரோ இருக்குது, ஒரு குட்டியான இருக்குது, ஒரு ஜீப், 100 ஜீப் வச்சுருக்காரு. இந்த கோட்டூர்புரம் ரயில் நிலையம் அருகில் உள்ள அண்டர் கிரவுண்ட் வாகன நிறுத்தத்தில் இந்த வண்டி நிற்கிறாங்க. இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து முதல் மெயின் ஆதரவு 170வது வட்ட செயலாளர் சண்முகம். அவர் கண்ட்ரோலில் தான் ஞானசேகர் இருக்கார். சாலையில் கடை நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? பிஆர்என் வாசலில் ரோடையே அடைச்சி ஒரு 50 சேர் டேபிள் போட்டு கம்ப்யூட்டர் பில்லிங் போட்டு கடை நடத்துகிறார். சும்மா ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டே ரோட்டில் இருக்குது. ஒரு ஹோட்டல் அடையார் பிரியாணி எல்லாம் பாப்புலர். காலையிலேருந்து நைட் வரைக்கும் கடை திறக்குது. இதை யார் தடுத்து நிறுத்தணும்? கார்பரேஷன். கார்பரேஷன் ஜோனல் ஆஃபீஸர் கை கட்டி நிற்கிறாங்க. இந்த பிரியாணி கடையை தடுத்து நிறுத்த வேண்டிய கார்பரேஷன் அதிகாரி கை கட்டி சேவகம் பண்ணுறார். சரி, இந்த பிரியாணி கடையை தடுக்க வேண்டிய போலீஸ்
அசிஸ்டன்ட் கமிஷனர் டெய்லி எங்க வந்து பார்த்துட்டு எப்படி இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு போறாரு. இந்த பிரியாணி எங்கெல்லாம் போகுது தெரியுமா உங்களுக்கு? அண்ணா நூற்றாண்டு மண்டபத்தில் நடக்கிற எல்லா விழாக்கும் பிரியாணி சப்ளை, எல்லா அமைச்சர் வீட்டுக்கும் பிரியாணி போகுது. டெண்டர் மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஃப்ரீயா கொடுக்குறாரு பிரியாணி. அப்புறம் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கிற விழாக்கும் பிரியாணி சப்ளை. தென் சென்னையில் இருக்கிற முக்கிய விழாக்களுக்கு பிரியாணி போகிறது. ஞானசேகரன் அடையார் பிரியாணி, இந்த அடையார் பிரியாணி ஹவுஸுங்கிறது தென் சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஹவுஸ். அது இது எங்கே நடத்துகிறாருன்னா அரசாங்கத்தோட சாலையில் கார்பரேஷனோட அனுமதி இல்லாமல் கார்பரேஷனோட ஆசியோட அங்கே நடத்துகிறாங்க. இது இந்த பிரியாணி வந்து அவர் சொந்த ஊர் மதுராந்தகமாக இருந்தால் கூட இவர் வந்து சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் பகுதியில் பாப்புலரான ஒரு திமுக பிரமுகராக வலம் வர்றார். இவருக்கும் அங்கே இருக்கிற சில திமுக பிரமுகர்களுக்கும் சண்டை வருது. அப்போ சண்முகம் தான் இவரை காப்பாற்றுறார். இந்த சண்முகம் வந்து ஒரு அமைச்சரோட நேர்முக உதவியாளராக இருக்கார். அதனால வந்து ஞானசேகரனுக்கு எல்லா விதமான சலுகையும் கிடைக்கிறது. அந்த அமைச்சர் யாரு சார்? அமைச்சர் வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் துரைமுருகனுக்கும் இந்த அமைச்சருக்கும் ஆளை. ஸோ துரைமுருகன் கேட்குறாரு, ஏங்க கோட்டூர்புரத்தில் நான் இருக்கேன், எங்கள் வீட்டு இருக்குது, என்னோட ஆளை ஒருத்தரை போடுங்க அப்படின்னு துரைமுருகன் கெஞ்சி கூத்தாடி ஒரு பகுதி செயலாளர் போடுற அளவுக்கு துரைமுருகனுக்கே பவர் இல்லை. துரைமுருகன் மீறிய ஒரு செயல் இந்த அமைச்சர் பண்ணுறாருன்னா அப்போ என்ன நடக்குது? இவங்க எல்லாம் கூட்டாளிகள். கட்சியில் வந்து கட்சி நடத்துறதுக்கு தொண்டர்கள் தேவை, ரவுடிகள் தேவை, வேற வழி இல்லை. அந்த ரவுடிகளை நீங்கள் வளர்த்து விடுறதுல இருக்கே தவிர இவர் என்னன்னா சைதை பகுதியோட மாணவர் அணி துணை அமைப்பாளர் பொறுப்புக்கு இவர் பெயரை வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஆனால் நல்ல வேளை உதயநிதி பார்த்துட்டு 40 வயசு மேலே ஆயிடுச்சு, வேண்டான்னு எடுத்துட்டாங்க. இல்லைன்னா ஞானசேகர் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மாணவர் அணியுடைய துணை செயலாளராக வந்திருப்பாரு. இவர் ஒரு திமுக ஒரு பிரமுகர் வீட்டிலே திருடி மாட்டின்றார். குற்ற பின்னணி, பாலியல் குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, திமுக பிரமுகர் வீட்டிலே திருட்டில் மாட்டிக்கினார். அப்போ ஒரு வட்ட செயலாளர் சண்முகம் தான் காப்பாற்றி விட்டார். சண்முகத்தோட நேரடி கண்ட்ரோலில் இருந்ததுனால தான் இவரால் எல்லா விதமான காரியத்திலையும் தப்ப முடிஞ்சது. சரி, சண்முகம் எப்படி இதில் ஃபீல்டில் வந்தார்? 2005 ஜிம் வேலுமணி பாடி பில்டர் ஒரு கொலை செய்யப்படுறார். அவர் திமுக முக்கியமான பிரமுகர். அந்த ஜிம் வேலுமணி கொலையில் சம்பந்தப்பட்ட பலரில் சண்முகமும் ஒருத்தர். அந்த குற்றப்பின்னணியில் வந்த சண்முகத்தோட அடியால் தான் ஞானசேகர். ஸோ இது என்னன்னா, இது இந்த சைதாப்பேட்டை கோட்டூர்புரம் இந்த மாதிரி இடத்துல மாமூல் வசூல் பண்ணுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, பாலியல் பண்ணுறது, இதில் எல்லாம் இந்த குரூப் வந்து ஆக்டிவாக இருக்கு. இது வந்து இந்த குரூப்புக்கு வந்து பண்ணுற வேலைகள் துரைமுருகனுக்கு பிடிக்கல. துரைமுருகன் சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவர் பேச்சு அடிப்படல. ஏன்னா துரைமுருகனுக்கு எதிராக இந்த அமைச்சர் செயல்படுறதுனால அமைச்சர் வாக்கு தான் பிரதானமாக இருக்கு. ஸோ இது என்ன ஆகி போச்சுன்னா, கடைசியில் ஒரு காலத்தில் இந்த ஞானசேகரன் வந்து அந்த அடையாறில் பிஆர்என் வாசலில் ரோடையே மறைச்சி பிரியாணி கடை போட்டு ஒரு ஹோட்டல் மாதிரி 50 சேர் 50 டேபிள் போட்டு ஓஹோன்னு பிஸ்னஸ் பண்ணி ஆளுங்கட்சியோட ஆதரவோட பிஸ்னஸ் பண்ணுறார். இப்போ அவர் கைதான அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த கடையை காலி, அந்த இடத்துல ஒரு சோடே இல்லை. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போலீஸ் எல்லாத்தையும் எடுத்து ஏன்னா மீடியா எடுக்க போகிறாங்கன்னு எடுத்துட்டாங்க. ஸோ மீடியா கிட்டேருந்து மறைச்சி எல்லாம் பண்ணிட்டீங்க. ஆனால் போலீஸோட ஆதரவு இல்லாமல், மாநகராட்சியோட ஆதரவு இல்லாமல் ஞானசேகரன் இந்த வியாபாரத்தை பண்ணியிருப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா எல்லா திமுக அமைச்சர்கள் வீட்டுக்கும் பிரியாணி இவர் தான் கொடுக்குறாரு. பிரியாணி ஞானசேகரன் தான் பேர். ஸோ ஆளுங்கட்சியோட ஆதரவு ஆசி பெற்ற ஒரு ஞானசேகரன் தான் இந்த தவறை பண்ணியிருக்கார். இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லுது? நாங்கள் எடுத்து பண்ணுறோம், நீங்கள் போராட்டம் நடத்தாதீங்க. இதே போன ஆட்சியில் பொள்ளாட்சி போது
பொள்ளாச்சி இதே மாதிரி பாலியல் பாலியல் விவகாரம். வழக்கும் பொழுது அதிமுக எதிராக திமுக போராட்டம் பண்ணிது. அப்போ வந்து ஹைகோர்ட் எங்கே போச்சு? சரி, ஹைகோர்ட் எடுத்து பண்ணுறது என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு? யார் அந்த சார்னு கண்டுபிடிச்சிங்களா? சரி, 3 பெண் அதிகாரிகள் போலீஸ் அதிகாரிகள் நியமனம் பண்ணிங்க, சிறப்பாக பண்ணுறாங்க, அது மேலே எந்த குறையும் இல்லை. ஆனால் எந்த நகர்வு? அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்ணுறது எதிர்கட்சிகளோட தார்மீக உரிமை. அதில் யாரும் தலையிட முடியாது, அது உரிமை. எதிர்கட்சினா போராட தான் செய்யணும். மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லுது, திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் சொல்லுது, எங்களுக்கு போராட்டம் நடந்த உரிமை கொடுக்கலன்னா நாங்கள் எதுக்கு அரசியல் பண்ணுறோம்னு கேட்குது. இந்த விவகாரத்தில் இல்லை, பொதுவாக எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் பண்ணும். அது மார்க்சிஸ்ட் கட்சிகள்லாம் போராட்டத்திலேயே ஊறி வளர்ந்த கட்சிகள். விடுதலை சிறுத்தைகள்லாம் போராட்டத்தில் வந்திருக்கு, காங்கிரஸ் போராட்டம் தான் பண்ணும். ஸோ எல்லாமே போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அவங்களை கையை கட்டி போட்டிங்கன்னா அப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தானே எல்லாம் போயிருக்கா மாதிரி தோணுது. ஸோ இது போகிற ட்ராக்கே சரியில்லை. இது என்ன ஒரு வேடிக்கைன்னா, மத்திய பாஜகவும் கண்ணு மூடி வேடிக்கை பார்க்குது. சரி, மத்திய பாஜக அமைச்சு நேஷனல் கமிஷன் ஆஃப் விமென், தேசிய மகளிர் ஆணைய குழு வந்தது. வந்துங்க எல்லாம் பார்த்தாங்க. பாஜக வந்து மனுவெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மனுவில் என்ன சொன்னாங்க? அந்த பெண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள வெள்ளை கூட்டு போயிடுங்க அப்படிலாம் மனு கொடுத்தாங்க. தேசிய மகளிர் ஆணையம் எடுத்த ஒரு நடவடிக்கை கூட தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எடுத்த மாதிரி தெரியல. அவங்க வந்து கை கட்டி வாய் பூச்சி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க திமுகவோட ஒரு அங்கமாக இருக்காங்க. எப்படி தேசிய மகளிர் ஆணையம் மத்திய பாஜகவோட ஒரு அங்கமோ, அந்த மாதிரி மாநில தேசிய மகளிர் ஆணையம் திமுகவோட கட்டுப்பட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே போகிறதுன்னா, இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு சிச்சுவேஷன் நோக்கி போயிட்டுருக்கு. இது வந்து அடுத்த ஸ்டெப் என்ன நடக்க போகிறது? இந்த 3 பெண் உயர் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் அந்த பெண்ணை போய் பார்த்துருக்காங்க. அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. அந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளும் அப்பழுக்கற்றவர்கள். கோர்ட்டு நியமித்தனாலே அவங்க வந்து உண்மையாக செயல்படுறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அவங்களால திமுகவை எதிர்த்து செயல்பட முடியும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஐபிஎஸ் வந்து மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் தான் ஐபிஎஸ் இருக்காங்க. இருந்தாலும் மாநில லெவலில் வேலை செய்யும் பொழுது மாநில அரசோட அழுத்தம் அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளூயிடான சிச்சுவேஷனில் போயிட்டு இருக்கிறதுனால இது வந்து அடுத்த லெவல் எப்படி போகும்? அவரை ரிமாண்ட் பண்ணுவாங்களா, இல்லை பிரியாணி கொடுத்தே சாப்பிட்டு உட்கார வச்சு படுக்க வைப்பாங்களா? அவர் என்ன பண்ண போகிறாங்க ஞானசேகரன்? அவர்கிட்டேருந்து ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ரிமாண்ட் பண்ணாங்களா? போலீஸ் கஸ்டடி எடுத்தாங்களா? இதெல்லாமே மர்மமாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃப்ளூயிடான சிச்சுவேஷனில், எல்லாமே குழப்பம் நிறைஞ்ச ஒரு சிச்சுவேஷனில் மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போகிறது, மாநில அரசாங்கம் என்ன பண்ண போகிறது அப்படின்னு பார்த்த அப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.